என்னடா இது பிஞ்ச சிறப்பு சாயல் முக்கி அடிச்சிருக்காரு மனுஷன், வேற லெவல் தளபதி. இதைத்தான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். ஸோ இப்போ திமுகவுக்கு ஒரு மரணடி கொடுத்துருக்காரு ட்விட்டரில். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசு ஆறிச்சு, திருப்தியாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் சட்டப்பேரவையில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பயங்கரமான அப்செட், டென்ஷன் ஆகிட்டு, என்னடா இது திமுக காரங்க கூட்டு எல்லாம் சேர்ந்துட்டு ஒட்டு மொத்தமாக பழைக்காங்க. இந்த சைடு அப்படியே நம்ம சைடு பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது எல்லாரும் அப்படியே சத்த நாதி அடங்கி உட்காந்துருக்காங்களே அப்படின்ட்டு எனக்கு பயங்கரமான கோபம். சரி, முதல்வர் விஜய் அவர்களுக்கு அந்த பதில் உரை கொடுக்கும் போதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பதிலடி தாக்கல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவரும் சாஃப்டாகவே பேசிட்டு வச்சுட்டாரு. என்னடா இது இப்படி போச்சுன்னா எப்படி? எல்லாரும் மக்கள் உலகமில்ல மக்கள் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரும் போட்டு பதில் தாக்கல் பண்ணும்போது இப்படி அமைதியாக வர்றது சரியா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆத்திரம் தாக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்விட்டரில் முதல்வர் விஜய் அவர்கள் திமுகவுடைய 3-4 பரம்பரையும் கூட்டு வச்சு இழுத்து லாஸ்டில் இருக்காரு மனுஷன். அதில் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருவோங்கிற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் 2 இடத்துல இன்னும் ஜெயிச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வெற்றியின் வீச்சு எப்படி இருந்துச்சுன்னு குளத்தூரை பார்த்ததுக்கு அப்புறமா புரியல. உங்களுடைய முக்கியமான அமைச்சர்கள் 15 பேர் டெபாசிட் காலி அப்படி இப்படின்னு போட்டு எல்லாமே ஹைலைட்டாக அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் வந்து நம்ம வந்து கம்பு சுற்றுறதுங்கிறது இதுக்கு முன்னாடி ஓகே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அவங்க பதிலடி தாக்கல் பண்ணும் போதே பதிலுக்கு பதில் நம்ம கொடுக்கணும். எனக்கு உண்மையிலே சட்டசபையில் ஒரே ஒரு மனசனை நினைச்சு உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டு அது போன வழியில் சொல்லலை. யாருன்னு கேட்டிங்கன்னா, அமமுகவுடைய ஒத்த உறுப்பினர் காமராஜ் அவரு எல்லாத்துக்கும் பதிலடி தாக்கல் கரெக்டாக விட்டாமல் கொடுத்தார் மனுஷன். எதிர்கட்சி தலைவராக கூடிய உதயநிதி அவங்க இந்த பிரச்சனை இழுத்து பேசினார்ல, குதிரை பேர் அடைச்சு திருட்டு தினமாக கூட அப்போ கூட உடலை எதிர்த்தார் மனுஷன். ஸோ அப்படிதான் இருக்கணும், விடக்கூடாது. விடாம நம்ம வந்து பதில் தாக்கல் கொடுக்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மளை எல்லாரும் ஏமாளுமே நினைச்சிருவாங்கல்ல. இப்போ முதல்வர் விஜய் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நம்ம கனிமை தான் பின்பற்றுவோம் அப்படிங்கிற. திமுக என்னது ஏளனமா நம்மளை பேசினாலும் நாம வந்து அப்படி டீசென்ட் நாகரிகம் இல்லாமல் இப்போ இருக்க மாட்டோம், நாங்கள் அன்போடையே நாங்கள் பார்ப்போம், மக்கள் நலன் தான் நம்ம முக்கியம் அப்படின்னு இப்போ ட்விட்டர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, அது ரைட்டு தான். அதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லவங்களா போகல, கொஞ்சம் ப்ரிப்பேராக போகணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சில இடங்கள்ல இப்போ பிரேமலதா கொடுத்த அந்த விமர்சனம், உதயநிதி கொடுத்த சில விமர்சனங்களுக்கு அதை உடனுக்குடனே, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் முதல் முறையாக தான் இப்போ போகிறாங்க சட்டமன்றத்துக்கு, புரியுது. எல்லாருக்கும் டக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிலடி நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்காது. சில இடத்துல பாயிண்ட் இருக்கும், ரைட் தான். ஆனால் சில விஷயங்களுக்காக ஒரு பதிலடி கொடுத்துடலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும்ல, அதாவது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, அந்த சில பாயிண்ட்டுக்கு டக்குன்னு எழுப்பி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த திமுக இன்னும் பயங்கரமாக ஒவ்வொரு விஷயத்திலும் பதிலடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து தயாராகவே இருக்கணும். ஸோ இப்போ ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் பிடிக்கணும். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அதில் இருக்கானா, அந்த கட்சி சார்ந்தவங்களாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிட்டு இருக்கு, அதனால அமைதியாக இருந்தீங்க, ரைட்டு. ஆனால் இனிமேல் வர்ற காலங்களையாவது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இதை விட பயங்கரமாக எல்லாரும் பேசும்போது அப்படியே அமைதியாக சப்தநாதி அடங்கி உட்காந்துருக்காங்க. ஏன்னா உலகமே சட்டமன்றத்தில் திரும்ப பார்த்துட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் அமைதியாக இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாயிரும். என்னடா இது இப்படி, அப்போ எதுவுமே பேச தெரியாத இவங்களுக்கு, எழுதி கொடுத்தா தான் பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனப்பான்மை போயிருக்குன்னா இப்போ நம்ம லைவ் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல சட்டமன்றத்திலே பதிலடி தாக்கல் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. வர்ற காலங்களையாவது அப்படி இருக்கணும், தமிழை வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே இப்படிலாம் அடங்கிலாம் போக மாட்டாங்க. நீங்கள் ஜெயலலிதாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் உடனே கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்படிதான். எடப்பாடியாக இருந்தாலும் பதிலடி கொடுத்து தான் இருப்பாரு. அது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன தாக்கல் பண்ணாலும் உடனே பதிலடி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேராக போகணும். இப்போ நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டியை முடிச்சு நாக்க தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போட்டாலும் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு விமர்சனம் கடுமையான ஒரு விமர்சனம் வைக்காங்க அப்படிங்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா உதயநிதி பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமா அவரை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி திருட்டுத்தனமா நம்ம தூக்கிட்டு வந்தோம், அவரே விருப்பப்பட்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பதிலடி கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து சிங்கிள் மெஜாரிட்டியே பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களாம் பேச தகுதி இருக்கா? நம்மளுக்கு எதிராக வாக்களிச்சிருக்க 61% அப்படின்னா அவங்களுக்கு எதிராக வாக்களிச்சு எத்தனை பேர்? ஸோ இப்போ ட்விட்டரில் அதனுடைய விளக்கத்தை தெளிவாக கொடுத்துருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வந்து அதை கொடுத்துருக்கணும்ல, கொஞ்சமாவது அங்கே கொடுத்துருந்து அதுக்கப்புறம் விழாவரி அங்கே கொடுத்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே வந்து சுத்தமாகவே எந்த ஒரு பதில் விளக்கமும் கொடுக்காம இப்போ வந்து நம்ம ட்விட்டரில் வந்து இவ்வளோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஆனால் ஒன்று ஏதோ இதாவது கொடுத்தாங்கன்னு நான் இப்போ சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதுவுமே கொடுக்காம இருந்துச்சுக்கலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் இன்னைக்கு மெயினாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னு நினச்சேன். அதான் கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசியல் செயலாளராக அவங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவரை நியமிச்சிருந்தாங்க, அரசு பதவி கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும், அதாவது விமர்சனம் பயங்கரமான விமர்சனம் வச்சாங்க. திமுக கூட்டணி கட்சி வந்து அவ்வளோ பேரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபையில் அந்த பிரச்சனை வந்துச்சு, எல்லாருமே அதை விமர்சித்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜய் வந்து ரொம்ப காட்டமாகவே அதை நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து அதை எப்படி அரசு பதவி கொடுக்கலாம், நீங்கள் மன்னர் பரம்பரை இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுனாங்க. அதுக்கு
முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வி வில் ரீதிங் அப்படின்னு சொல்லியிருந்தார், திங்க் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சட்டப்பேரவை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு கொடுத்த அந்த பதவியை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் அதாவது நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நாம் ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் என்னதான் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தாலும் அந்த முன்வச்ச கால பின்வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு தோணுது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த அவர் முடிவு பண்ணிட்டார். நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ண முன்னாடி நம்ம அது வந்து நாம அட்வைஸ் பண்ண தேவையில்ல, அவருக்கு நிறையவே தெரியும் முதல்வர் விஜய் அவருக்கு. ஆனா இப்படி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க காரணத்துக்காக அதை நம்ம எடுத்தோம்னா நான் எடுத்த முடிவில் ஏதோ ஒரு தப்பு மாதிரி தான் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாமளே ஒரு வழியை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் வந்து எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் எந்த ஒரு திட்டத்தை நீங்க முன்னெடுத்து கொண்டு போனாலும் இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம பேக் அடிச்சு அதை வாபஸ் வந்துட்டு எந்த வகையில் சரியா இருக்கும்? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே கேட்கல. அதாவது நான் முதல்வர் விஜய் அவர்கள் அவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவை எல்லாரும் எதிர்த்துக்காண்டி அதாவது நம்ம வாபஸ் வாங்குறது கேட்டா எல்லாரும் வச்சனால ஆதாரபூர்வமா அதை வந்து எனக்கு சரின்னு படிச்சா நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா அந்த மனப்பாங்க எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தால் நமக்கு சரியாகாது. ஏன்னா எந்த ஒரு தனிப்பட்ட முடிவுமே நீங்க எடுக்க முடியாம போயிடும். நாம முதல்வர் விஜய் அவர்கள் மக்கள் இவ்வளவு ஆதரிச்சது இருக்காங்க, ஏன் மற்ற கட்சிகள் உள்ளவங்களும் ஆதரிக்காம விஜய்? ஆனா விஜய் சொந்தம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு, அங்க அவர் தான் மெயின் பவர் சென்டர், அவர் எடுக்கிற முடிவுகள் தான் எல்லாமே. ஸோ அதனால அவர் ஒரு முடிவு எடுக்கும்போது அதை வந்து தீர்க்கமா இருக்கணும். அதுல என்ன பாசிட்டிவா நீங்க பேசியிருக்கணும், அதுல எதுக்காண்டி நான் அதை வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத விளக்கிருக்கணும். அவங்க எல்லாரும் எதுக்காக இருக்காண்டி அதை வாபஸ் வாங்குறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் என்ன தோணுது? ஏன்னா இது வந்து திமுக பண்றது சாம்பிள், அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரெயிலர் தான் விடுறாங்க, இனிமேதான் மெயின் பிக்சரா இருக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா திமுக முக்கியமான அமைச்சர்லாம் அதில் இல்லை. இப்போ இருந்து வச்சுக்கோங்க, ஆனாலும் மைக்க பிடிச்சி பேசினாங்கன்னா எப்படி சமாளிக்க போறாங்க தமிழை வச்சுக்கிறது நமக்கு ஒரு கேள்வி ஆயிட்டு. இப்போ மாதிரி முக்கியமான 15 அமைச்சர் வரல. இந்த துரைமுருகன் அப்படி வந்து வயசான கேஸ் நிறைய கிடக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நக்கலா கலாய்ச்சாங்கன்னா அதை மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நிகழ்வு இப்போ லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு இவ்வளோக்குள்ள ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போய் இப்படி பேசாமல் அமைதியாக உட்காந்து இவங்க எல்லாம் எள்ளி நகையாடி ஒரு மாதிரி அவமானப்படுத்திடுவாங்களோ. இன்னைக்கே ஒரு அவமானம் நடந்துட்டு இதுவே நம்மளால ஏற்றுக்க முடியல. ஸோ இதுக்கு மேலே ஒரு அவமானத்தை இவர் வாங்கிடுவாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக போனோம். கட்சிக்காரங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாராக இருக்கணும். முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பாயிண்டை விட்டாரு, அவங்க கரெக்டாக பண்ண முடியலன்னா நீங்கள் எடுத்துடணும், அந்த பாயிண்ட்டை எடுத்து பதிலி கொடுத்துடணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க இப்போ நம்ம அப்படி பண்ண வச்சுட்டோம்னா இன்னும் அதிகமாக வரும். இன்னும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எடுப்பாங்க. இன்னும் 5 வருஷம் ஆட்சி பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் எல்லா விஷயத்திலும் வருவாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ள நம்ம பதிலடி தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். அப்போ தான் மக்கள் மனசில் நீங்கள் சரி ஓகே இவங்க வந்து எதிர்த்து ஒரு சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் சட்டமன்றத்தில் போயிட்டு அடி வாங்கிட்டு திரும்ப வந்து வெளியில் வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஃபுல் விளக்கம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியான ஒரு இதில் போகாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இப்போ திமுக கொண்டு வந்த திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் தடை பண்ண மாட்டோம், அதை நாங்கள் அமல்படுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்தெந்த திட்டங்கள்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஏன்னா அதுக்காக நாம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரல. திமுக ஏன்னா திமுக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதிமுக ஆட்சியில் கொடுத்த திட்டங்கள் எல்லாத்தையும் திமுக வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அம்மா உணவகம் இப்போ எங்கேயா செயல்பட்டு இருக்கா? கிடையாது. அந்த தாலிக்கு தங்கங்கிற திட்டம் செயல்பட்டு இருக்கா? கிடையாது. அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு இவங்களோட திட்டங்கள் புதுசா நாங்கள் கொடுக்க சொல்லி மாத்திட்டாங்க. அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொண்டு வந்து அமல்படுத்த திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் முக்கியமான ஏதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களாக இருந்தால் அது ஓகே. ஆனால் இப்போ அவங்க பண்ணக்கூடிய எல்லா திட்டத்தையும் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம வரல. அப்படி திமுக பண்ணக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு முக்கியம்னு மக்கள் நினைச்சிருந்தா திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழை வச்சுக்கிறதுக்கு முதல்வர் விஜயவர்களுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா முதலமைச்சர் சொன்ன அந்த வாக்குறுதிகள், அவர் சொன்ன திட்டங்கள், அதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது திமுக சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தணும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை நினைவில் கொண்டு செயல்படுத்தணும். ஸோ உங்க மேல முழு நம்பிக்கை வச்சுதான் மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன திட்டங்களை ஒன்று விடாம கரெக்டாக செஞ்சு முடிங்க. அது குறிப்பிட்ட கால இடைவெளி இல்லை. அதுதான் நான் திரும்ப சொல்ல நினைக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த 2 சீட்டுக்கு அப்புறம் திமுக அப்புறம் எல்லாரும் சேர்த்துட்டு அவங்க அழுத்தம் கொடுக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். நீங்க வந்து சுதந்திரமா உங்களுக்கு தோன்ற முடிவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் அவ்வளோ இழிவான எல்லா விஷயங்களையும் தாண்டி ஏளனங்கள் எல்லா பேரும் தாண்டி ஜெயிச்சு வந்தீங்களோ அதே மாதிரி சட்டசபையிலையும் இந்த 5 வருடத்தில் நம்ம வந்து கொண்டு போகணும், எல்லாரும் ஏற்றி நம்ம வந்து நினைச்ச விஷயங்கள் செய்யணுங்கும் போது அதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ அதுக்கு மக்கள் உங்களுக்கு எல்லாரும் பக்கபலமாக இருக்கும்.
ஸோ அதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.